வில்லங்க சான்றிதழை எப்படி சரிபார்ப்பது அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த ஆவணத்தில் என்னென்ன இருக்கும் வில்லங்க சான்றிதழில் அப்படின்னா, அதோட ஆவண தன்மை இருக்கும். அது கிரைய பத்திரமா, அடமான பத்திரமா, ரத்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை விற்கிறவங்க பேர் இருக்கும், வாங்குறவங்க பேர் இருக்கும், புல எண் இருக்கும், கிராமத்துடைய பேர் இருக்கும், அதோட அந்த இடத்தோட அளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு இருக்கும், மொத்த சொத்து விவரமும் இருக்கும், 4 மால் இருக்கும். இது போக முக்கியமாக முந்தைய ஆவணம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆவணத்தை தேடுறீங்க, அதோட டாக்குமெண்ட் நம்பரை போட்டு தேடுறீங்க. அதோட ஆவணம் அந்த ஆவணத்துக்கான முந்தைய ஆவணத்தோட எண்ணு அதில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆவணத்தை தேடினீங்கன்னா அதோட முந்தைய ஆவணம் கிடைக்கும். அப்போ அதோட முந்தைய ஆவணத்தை தேடணும். இப்படி ஒவ்வொரு முந்தைய ஆவணத்தை தேடி தேடி அது எப்படி கைமாறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிக்கும் போது அதில் எதுவும் வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். இது போன்ற தகவலை மேலும் அறிய என்னை பின்தொடருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பகிருங்க.